அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்க பழந்தோட்டம் வச்சிருக்கீங்களா? உங்களோட தோட்டத்துல தென்னை, மா, அப்புறம் கோவா, மாதுளை எல்லா விதமான பழங்களுக்கும் முக்கியமா கொடுக்க வேண்டிய ஒரு சத்துங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து. இந்த ரெண்டு சத்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க கொடுக்கறது மூலமா பழங்கள் நல்லா வரும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எல்லாமே கண்ட்ரோல் ஆவாங்க. அதுக்கு நீங்க இயற்கை முறையில் முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட 20 லிட்டர் கோமியம், மாட்டு கோமியம், நாட்டு மாடாக இருந்தால் ரொம்ப சிறந்ததுங்க. அது கூட நம்ம வீட்டுக்கு அடிக்கிற வெள்ளை சுண்ணாம்பு ஒரு 10 கிலோ, அதை மூணுத்தையும் கலந்து எல்லா செடிகளுக்கும், நீங்க தென்னை வச்சிருந்தாலும் சரி, மாம்பழம் வச்சிருந்தாலும் சரி, எல்லா பழங்க மரங்களுக்கும் இது கொடுக்கலாங்க. அதை நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடும்போது ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் என்ற அளவு எல்லா மரத்துக்கும் நீங்க கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கறது மூலமாவே உங்களால் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எல்லாத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. அதே மாதிரி அந்த கோமியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குங்க. அது என்னன்னா வெர்டிசிலியம் லெகானின்னு சொல்லுவாங்க, சூடோமோனாஸ், பெசிலஸ், எல்லா விதமான நுண்ணுயிரும் அந்த கோமியத்தில் இருக்குங்க. இதை நீங்க கொடுக்கறது மூலமாவே பார்த்தீங்கன்னா நம்மளால நோய், பூச்சி தாக்குதல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.